ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேயை எப்படி நம்மளோட லேப்டாப் அல்லது பிசி ஆர் உங்களோட டிவி அதில் ஸ்க்ரீன் மிரரிங் ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் என்னெல்லாம் ஷோ ஆகுதோ அதை நம்ம லேப்டாப்பில் ஷோ பண்ண வைக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலைங்கிற அந்த ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போய் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைலாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நம்ம ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். இட் மீன்ஸ் ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு நம்ம எப்படி ஸ்க்ரீன் மிரர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும். பட் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன்னு சொல்லலாம், ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி நம்மளோட லேப்டாப்லேயும் அதுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் தான். ஸோ இதை தான் நம்ம கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில லேப்டாப்ஸ் பார்த்திங்கன்னா உடனே கனெக்ட் ஆகாது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிம்பிளான ஒரு ஃபியூச்சர் இதில் எனேபிள் பண்ணாதது தான் காரணம். ஸோ அந்த ஃபியூச்சர் எங்கே இருக்குது, அதோட நேம் என்ன, அதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம ரெண்டையுமே ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணலாங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா உங்களோட நெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுங்க. இதில் நெட் மஸ்ட். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சரை ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நெட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ என்னோடய மொபைல் நெட்டை நான் இப்போ இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ டைரெக்டாக உங்களோட ஸ்டார்ட் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும், அதில் போய்க்கோங்க. அதில் போனால் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் போக வேண்டியது சிஸ்டமில் போனீங்கன்னா அதுலேயும் நிறைய இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டிங் டு திஸ் பிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட் த ஒயர்லெஸ் டிஸ்பிளே ஆப்ஷன் ஃபீச்சர் டு ப்ரொஜெக்ட் டு திஸ் பிசி. அதாவது நம்ம இப்போ எனேபிள் பண்ணக்கூடிய ஃபீச்சரோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டிஸ்பிளே. ஸோ அது எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட லேப்டாப் டு லேப்டாப் நம்ம ஒயர்லெஸ் மூலமாட்டம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். நீங்கள் நான் பார்க்கலன்னா ஐக்கான் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபீச்சரை எனேபிள் பண்ணலாம். ஸோ ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணதும் உங்கள் லேப்டாப்பில் இப்போதைக்கு எனேபிள் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே வரும். இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஸ்பிளே ஒயர்லெஸ் டிஸ்பிளே ஷோ ஆகலை. ஸோ மேலே போனீங்கன்னா ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் ஏ ஃபீச்சர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணதும் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு என்ன தேவையோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ தேவையான பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டிஸ்பிளே. ஸோ இப்போ நம்ம அதை தான் கொடுக்க போகிறோம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியில் இருக்கும் ஒயர்லெஸ் டிஸ்பிளே. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துவோங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 1.06 MB தான். இதிலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நெட் தேவை தான். ஸோ இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாகிட்டு ஒரு ஒயர்லெஸ் மூலமாக எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே தான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொபைலோட ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைடில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அல்லது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது உங்களோட நெட்டோட ஸ்பீடை பொறுத்து, அதுக்கப்புறம் உங்களோட பிசியோட பர்ஃபார்மன்ஸும் பொறுத்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் இது அப்ளை ஆகுதாங்க, இது இன்ஸ்டால் ஆகுதாங்க பார்ப்போம். மோஸ்ட்லி கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நெட்டு இல்லாமல் ட்ரை பண்ண இன்ஸ்டால் ஆகலை. நெட்டு கனெக்ட் பண்ண சடனாக முடிஞ்சு. அது காரணம் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை நெட், இது பார்த்திங்கன்னா மொபைல் நெட். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிவாங்க. ஸோ ஓகே, இப்போ இது இன்ஸ்டால் ஆகிறது வரைக்கும் நம்ம இது எதுக்கு யூஸ் ஆகுறது பார்ப்போம். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கும் சரி, காலேஜ் படிக்கிறவங்க, அதாவது ஆன்லைன் கிளாஸ், இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு, ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட பார்த்திங்கன்னா மொபைல் இருக்கும், பட் அது மொபைல் பார்க்கும்போது தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், கண் கொஞ்சம் லைட்டாக மங்கலமாக இருக்கும், இல்லைனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க டிவி பார்த்தா மட்டும் ஒன்றும் ஆகாது. ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதனால பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா நம்மளோட மொபைலில் நம்ம என்னெல்லாம் இப்போ ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்ம அதில் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோன்னா
அந்த டிவியில் நம்ம மொபைலில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து டிவியில் வந்து ஷோ ஆகும். பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லைட்டாக வந்து திக்கி தான் ஓடும். காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயர்லெஸ் மூலம் மட்டும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால. இது ஒயர் வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா நார்மலாகிட்டு நம்ம மொபைலில் எப்படி ஓடுதோ அதே மாதிரி ஓடும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நீங்கள் வந்து டிவியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைலில் கேஸ்ட் மிரரிங், ஸ்க்ரீன் மிரரிங், வயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னோடய மொபைலில் என்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த மாதிரி ஆப்ஷனை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிவங்க. ஒய்ஃபை வந்து எனேபிள் பண்ண கேட்கும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதை வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிவியில் போனீங்கன்னா ஸ்ட்ரீம் இருக்கும் அல்லது ஸ்க்ரீன் மிரரிங் அந்த மாதிரி நேம்ஸ் அது போட்டிருப்பாங்க. அதோட ஐக்கான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன், லேப்டாப் ஸ்க்ரீன் போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு டிவியோட ஸ்க்ரீன் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே இந்த கனெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். பேக்ரவுண்டில் ஒரு மானிட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்ன ஒரு பாக்ஸ், அது வந்து மொபைல். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கனெக்ஷனுக்கான ஆப்ஷன் கேட்க. நீங்கள் வந்து கனெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே கனெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து டிவியில் கனெக்ட் பண்ணலாம். எங்கிட்ட டிவியில் ஸோ அதை நான் வந்து ஷோ பண்ண முடியாது. ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம லேப்டாப்லேயே கன்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிசிலையும் இதே ஆப்ஷனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் போதும். பட் இது இன்ஸ்டால் ஆகிறது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டிஸ்பிளே இன்ஸ்டால்டுங்கிறது வந்துடுச்சு. இப்போ இதில் கீழே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டிஸ்பிளே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதில் போட்டிருந்தது ஜஸ்ட் 1 MB தான். ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 MB. டேட் பார்த்துக்கோங்க, இன்றைக்குள்ள டேட் தான். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிரும். ஸோ இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது அதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனை நீங்கள் வந்து எடுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பண்ண வேண்டியது உங்களோட இன்டர்நெட்டை வந்து கட் பண்ணிவாங்க, அதாவது டிஸ்கனெக்ட் பண்ணிவாங்க. ஒய்ஃபையை ஆஃப் பண்ண தேவையில்லை. எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயர்லெஸ் ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து நெட் வந்து தேவை கிடையாது. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய மொபைலில் வந்து என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் நான் வந்து ஒயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன் ஆப்ஷனை நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேலே நான் ஸ்க்ரோல் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன் அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே ஆப்ஷன் தான், அதாவது ஒரு ஸ்க்ரீன் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட லேப்டாப்லேயும் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவாங்க. ஒய்ஃபை வந்து ஆனில் தான் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து கனெக்ட் கொடுத்துவாங்க. கனெக்ட் கொடுத்தது உங்களுக்கு வந்து ரைட் சைடில் ஆப்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து எனேபிள் கொடுத்துவாங்க. அதாவது ஒய்ஃபை வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அது வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணுறதுக்காக அதில் வந்து போட்டிருக்கு. ப்ளூடூத் இஸ் டர்ன்ட் ஆஃப், டர்ன் இட் ஆன் டிஸ்கவர் மோர் டிவைசஸ். அப்படின்னா ப்ளூடூத்தை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து திரும்ப வந்து கனெக்டை கொடுத்து பார்ப்போம், வருதாங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், பட் இப்போ வந்து கனெக்ட் ஆக கொஞ்சம் டஃப் கொடுக்குது. ஸோ வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் கனெக்ட் ஆகுதா இல்லையாங்கிறது. ஸோ சர்ச் கொடுத்து பார்ப்போம். ஸோ சர்ச்லேயும் எதுவும் வரல. ஸோ டேரெக்டாக நம்ம ஸ்டார்ட் ஐக்கான் செட்டிங்ஸ் போய் அதிலேருந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அதில் ஒரு சில செட்டிங்ஸ் மாத்திரம் மூலமாக கண்டிப்பாக வந்து கனெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதே நம்ம வந்து இப்போ செக் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்டிங் டு திஸ் டிஸ்பிளே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே லான்ச் த கனெக்ட் ஆப் டு ப்ரொஜெக்ட் டு திஸ் டிஸ்பிளேன்னு போட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிவாங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இதில் நம்ம இப்போ மொபைலில் வந்து ஒயர்லெஸ் ப்ரொஜெக்ஷனை கொடுப்போம். ஷோ ஆகுதுங்கிறத பார்ப்போம். சப்போஸ் ஷோ ஆகலைன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிவாங்க. ஏன்னா பேக்கில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆஃபில் இருக்குது. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இதை கொடுத்துவாங்க. அதுக்கப்புறம் as to project to this PC every time connect is never requested. எப்போவுமே வந்து கனெக்ட் பண்ணும்போது ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். லான்ச் த கனெக்ட் ஆப். கம் ஆன் மேன். ஓகே, இப்போ என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்புங்கிற என்னோடய மாடல் வந்துச்சு. இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும்.
ஸோ இது மூலமாட்டே நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கனெக்ட் ஆகிட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் பேக்லேயே போகுது. ஸோ பார்ப்போம் கனெக்ட் ஆகுதாங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக வந்து கனெக்ட் ஆகும், கனெக்ட் ஆகாமல் இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. பட் ஓகே, பேக்ரவுண்ட் எல்லாமே கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ மொபைலை மூவ் பண்ணோன்னா அங்கேயே மூவ் ஆகும். அந்த மாதிரி தான் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் இதில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ப்ரொஜெக்ஷனுங்கிறது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. என்னப்பா ஸ்க்ரோல் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் ஆப்ஷன் இருக்கும், டிஸ்கனெக்ட் கொடுத்தவங்க டிஸ்கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ வேறு ஏதாச்சும் ஐடியாஸில் கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஆப்ஸ் மூலம் மட்டும் கனெக்ட் பண்ணலாம். பட் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுமான்னு தெரியல. நீங்கள் இதில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பிட்டிங்கன்னா அது லேண்ட்ஸ்கேப்பில் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இனிமேல் தான் எடிட் பண்ணுற டைம் தான் பார்க்கணும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட் ஆகிருக்காங்கிறது. ஏன்னா இது வந்து இன்னொரு ஸ்க்ரீன் கேமரா வந்ததுனால, அதாவது ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணதுனால ரெக்கார்ட் ஆகாமல் கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் போட மாட்டேங்க. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா எங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான். எதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணுறோம். எதுவுமே சும்மா வந்து கிடைக்க போகிறது கிடையாது, எல்லாமே ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறது. ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட சப்போர்ட்டை தாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.